கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து கீழே வந்து தட்டு போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி மேலே உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பருப்பு மஞ்சத்தூள் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பூண்டு மூடி வச்சு 3 சவுண்டு விட்டுறலாம். 3 சவுண்டு இந்த பக்கம் 3 சவுண்டு விட்டுறலாம். இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். சாதத்துக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு வடித்தோம்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா வடிக்கிற மாதிரி குக்கர்லேயே வடிச்சிடலாம். இந்த பருப்பு வெந்துருச்சு, அதை எடுத்து தாளிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பீர்க்கங்காய் தோல் சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி பீர்க்கங்காய் தோல் மட்டும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை டெய்லி ஃபுட்டில் எப்படியாவது ஒன்று சேர்த்திடணும். அப்போ தான் நல்லது நமக்கு. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் ஊற்றி பீர்க்கங்காய் தோலும் கருவேப்பிலையும் வதக்குறோம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ சாதம் வெந்துருச்சு, வடிச்சிடலாம். இந்த மாதிரி தட்டு போட்டு வடிச்சிடுறேன். இப்போ இது வதங்கிருச்சு, இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்படி கருவேப்பிலை நிறையா இருக்குது, கருவேப்பிலை பொடி செஞ்சிடலாம். அதுக்கு சேர்த்து தான் ஒரே இதாக வதக்கிடலாம். இப்போ உளுந்தம்பருப்பு 1 டம்ளர் போட்டிருக்கேன். சட்னி கொஞ்சம் இதில் வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடிக்கு இந்த பக்கம் சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் மட்டும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் இது கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். இந்த பக்கம் இது வதங்கிருச்சு. பொடிக்கு எடுத்துகிட்டு சட்னி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு சாம்பார் தூள் போட்டு அந்த வேக வச்சது புளி ஊற்றி அந்த வேக வச்சதை எடுத்து ஊற்றினா நமக்கு சாம்பார் ரெடி. பருப்பு வேக வச்ச பருப்பு ஊற்றினா சாம்பார் ரெடி ஆயிரும். ஆஸ் யூஷுவல் எப்போவும் செய்கிற போல் தான். அதனால் வீடியோ எடுக்கலை. உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த பொடிக்கு மிளகு ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் அதையும் வறுத்துட்டேன். அப்புறம் கருவேப்பிலை. இதில் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் வறுத்தேன். அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு, எடுக்காமல் போயிட்டேன். பொடிக்கு ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு பொடிக்கு ரெடி ஆகிடுச்சு. உப்பு வரமிளகா அந்த கருவேப்பிலை 3ஐயும் போட்டு பொடிச்சிட்டு அப்புறம் அந்த பருப்பு வகைகள் போட்டு பொடிச்சிடலாம். இங்கே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் தக்காளி போட்டு வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சேன். தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு. அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து பிரட்டிட்டா உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி. இது மத்தியானம் டிஃபனுக்குனால இப்படி எண்ணெய் ஊற்றி வதக்குறோம். இது இப்போ வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்குனா கொஞ்சம் கிரேவியாக நல்லாயிருக்கும். இது எண்ணெயிலே வதக்கணும், டிஃபனுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி செஞ்சுட்டேன். பொடி வறுத்து அரைச்சாச்சு. கருவேப்பிலை பொடி இது வந்து தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பிரட்டல், தயிர், பீர்க்கங்காய் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பீர்க்கங்காய் தூள் சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சமையல் தான். நாளைக்கு வேறொரு சமையலோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.